திண்டிவனம் அருகே உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தைலாவரம் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேப்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர் ராமதாஸ் கடந்த 12ஆம் தேதி விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். சென்னையை சேர்ந்த தனியார் துப்புரவு நிறுவனம் அதிகாரிகள் கடந்த 12ஆம் தேதி 5 பேர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தை முழுமையாக சோதனையிட்டனர். தனியார் துப்புரவு நிறுவனம் ஒட்டுக்கேப்பு கருவியை ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 15ஆம் தேதி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியூர் காவல் நிலையத்திலும் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இணைய வழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரனிடம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேப்பு கருவி வைத்தார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என புகார் அளித்தார். இந்நிலையில் கிளியூர் காவல்துறையினர் மற்றும் இணைய வழி குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து தனிப்படை அமைக்கப்பட்டு தைலாபுரம் இல்லத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். கிளியூர் காவல் ஆய்வாளர் கலையரசு தலைமையிலான தனிப்படை போலீசார் தொலைபேசி அலைவரிசை சோதனை செய்து வருகின்றனர். தைலாபுரம் இல்லத்தில் லைகா சிம் உடன் வைக்கப்பட்ட ஒட்டுக்கேப்பு கருவியை கிளியூர் காவல் நிலையத்தில் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தலைமையிலானோர் விசாரணைக்காக ஒட்டுக்கேட்பு கருவியை காவல் ஆய்வாளரிடம் கலையரசு ஒப்படைத்தனர். ஒட்டுக்கேட்பு கருவியானது பேசும்போது மட்டும் ஆன் ஆகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக யார் வைத்தது என்று விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.